வேக்கப் டெட் மேன் எ நைஃப்ஸ் அவுட் மிஸ்ட்ரி. சர்ச்சில் ஃபாதராக இருக்கிற விக் மார்னிங்ஸரை யார் கொலை பண்ணது அப்படிங்கிறதா இந்த வேக்கப் டெட் மேன் நைட்ஸ் அவுட் மிஸ்ட்ரியோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். எல்லாருக்கும் வரப்போற ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எப்போ போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஆர்வம் இருக்கலாம், ஆனா அது ஏன் ஆர்வ கோளாறு ஆகுதுன்னா ஆடம்பர செலவுல தான். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட காசு இருக்கு, இது எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த வாங்க போவீங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த காசை சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சூப்பரான ஒரு விஷயத்த ஃபியூச்சரில் நீங்கள் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இருக்கிறத சேவ் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் இப்போ இருக்குதே இதை இப்போவே அனுபவிச்சிடலாம்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறது தான் ஆர்வ கோளாறு. ஸோ உங்கள் முடிவுகளை ரொம்ப ப்ரிசைஸாக எடுங்க. இந்த வேக்கப் டெட் மேன் எ நைஃப்ஸ் அவுட் மிஸ்ட்ரியை பொறுத்த அளவில் இந்த நைஃப்ஸ் அவுட் மிஸ்ட்ரிக்கான அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதாவது டிடெக்டிவ் பெனாய்ட் பிளாங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை ஒருத்தர் கத்தியை வச்சு உடைச்சிடுறாரு. அந்த கண்ணாடியை உடைச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி உடஞ்ச கண்ணாடியில இருந்து விழுந்த பீசஸை ஒன்னா திருப்பி கண்ணாடியில சேர்த்து அந்த கண்ணாடியை உடைச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பீசஸா அந்த மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுவாரு. இந்த நைட்ஸ் அவுட் பிரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் இது தேர்ட் பார்ட். மூணாவது பார்ட்டா இருந்தாலும் ஸ்டாண்ட் அலோனா ஒரு தனி மர்டர் கிரைம் மிஸ்ட்ரியா தான் இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த படத்தோட விக்கன்ஸ் மார்னிங்ஸர் அப்படிங்கிற ஃபாதர் கேரக்டரை ட்ரீட் பண்ண விதம், ஜோஸ் பிராலினும் அந்த கேரக்டரை ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஒருத்தரோட ஆக்டிவிட்டியும் அவங்களோட நீடை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டரை எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கேரக்டருக்கு எகைன்ஸ்டா பேசி சைக்கலாஜிக்கலா ஒரு டிராமா பிளே பண்ணுவாரு ஸ்பான்டேனியஸா. அந்த ஒரு கேரக்டரைசேஷன் ஃபாதர் விக்கன்ஸ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்துல பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. மூணாவது, மியூசிக் ரொம்ப அண்டர் பிளே பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல மியூசிக் வந்துச்சா அப்படின்னு தான் படம் பார்க்கும்போது தோணும். அந்த அளவுக்கு அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறதுக்கு ஒரு சட்டிலான ஒரு மியூசிக் அழகா போட்டிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். சினிமோட்டோகிராஃபி அண்ட் லைட்டிங் தாங்க இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா சன்லைட்டை வச்சு எப்படி உண்மை வெளிவருது அண்ட் டார்க்னஸை வச்சு எப்படி பொய்ய மறைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு லைட்டிங்கை ஃபோர் ஷேடிங்கை வச்சு நிறைய சீன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பிரில்லியண்டான ஒரு சினிமாட்டிக் ஒர்க் மர்டர் மிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மர்டர் மிஸ்ட்ரி நடக்கிறது சர்ச்சுங்கிறங்காட்டி அதை பேஸ் பண்ணி அந்த 7 டெட்லி சீன்ஸை ஹேண்டில் பண்ண விதம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த 2 பார்ட்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸை அவ்வளோ எலபரேட்டா நிதானமா சொல்லியிருந்தாலுமே கொஞ்சம் கிரிப்பிங்கா இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அந்த ஒரு எசன்ஸ் இந்த படத்துல மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சு. அண்ட் இந்த நைட்ஸ் ஆஃப் பிரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் கில்லர் யாருன்னு கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸா தான் வச்சிருப்பாங்கன்னு தெரியும். அப்படிதான் இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சேன். இதுலயும் அதே மாதிரி தான் அந்த கில்லர் யாருன்னு வர ரிவிலேஷன் வருது கடைசியில. பட் ஆனா அது இன்னுமே என்டர்டைனிங்கா காட்டிருக்கலாம்னு தோணுச்சு. ரொம்ப ஒரு பழைய அவுடேட்டட் மர்டர் மிஸ்ட்ரியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அது. அண்ட் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பிராலின் ஃபாதர் விக்கன்ஸாவும் அவருக்கு அசிஸ்டண்டா ஜூடிங்கிற ஒரு ஃபாதர் ரோலை ஜோஸ் ஓகானர் பண்ணியிருப்பாரு. ஒரு பிரில்லியண்டான ஆக்டிங். அதாவது அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா எல்லா கொலையும் இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆடியன்ஸை யோசிக்க வைக்கணும். அதே சமயத்துல நான் எந்த கொலையும் பண்ணல, ஐ எம் நாட் கில்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் அவர்கிட்ட இருந்து வர வைக்கணும். இது ரெண்டையுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு ஜோஸ் ஓகானர். ஆஸ் யூஸ்வல் பெனாய்ட் பிளாங்கா டேனியல் கிரெக்கும் ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் அவரால் நடிக்க முடிஞ்சு. மற்ற 2 பார்ட்ல கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் த கிளாஸ் ஆனியன்ல அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோர் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலா அந்த கிளாஸ் ஆனியன் நைட்ஸ் ஆஃப் 2ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது. பட் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ற மாதிரி சீன்ஸ் இந்த வேக்கப் டெட்மேன்ல இல்ல டேனியல் கிரேகுக்கு. அண்ட் குறிப்பா இந்த படத்தோட ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு ஹியூமர் டார்க்கா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பயங்கரமா சிரிப்பு வருது. இந்த மாதிரி ஒரு ஹியூமர் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாவே எழுதியிருக்காங்க கதையோட பிளெண்ட் ஆகிற மாதிரி. இன்னொன்னு, இந்த படத்தோட கேஸ்டிங் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு கேஸ்டிங் தான். சொல்லப்போனா ஒரு பெரிய மல்டி ஸ்டார் கேஸ்டிங் தான். ஜெரமி ரன்னர், மிலா குனிஸ், ஜோஸ் புரோலின், இந்த மாதிரி ஒரு 8 பேர் கொண்ட கதை தான் இந்த படம். பட் ஆனா எந்த கேரக்டருக்குமே அந்த அளவுக்கு டீடைல்டு ரைட்டிங் போன மாதிரி தெரியல. ஜெரமி ரன்னர், மிலா குனிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எந்த மாதிரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கலான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. பட் அதுல ஒரு 50% கூட படத்துல அவங்க ஸ்கோர் பண்ற மாதிரி சீன்ஸ் இல்ல. ஸோ ஸ்பாய்லரே இல்லாம என்னால இந்த வேக்கப் டெட்மேன் எ நைட்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி படத்துல இவ்வளவுதான் சொல்ல முடியும். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. லோ ஸ்கிரீன் பிளே அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த நைட்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி எ வேக்கப் டெட்மேனை நீங்க பார்க்கலாம் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ ஓவராலா இந்த வேக்கப் டெட்மேன் எ நைட்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 60 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. வேக்கப் டெட்மேன் எ நைட்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி, கிளவர் மிஸ்ட்ரி, ஷார்ப் லாவ்ஸ், லேயர்டு க்ளூஸ், பட் ஸ்டில் டிராக் இன் இட்ஸ் ஓன் பார்ட்ஸ்.
அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க. அண்ட் மறுபடியும் வரப்போற ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.